சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? மறுபடியும் வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயத்தை காண்கிற மாதமாய் இந்த மாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர்கள் யார்? ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் பேசுகிறார். அல்லையா சொல்லுங்க. ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ, பரலோகத்தின் தேவன் மக்களோடு கூட இடைபடுகிற ஒன்று அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் மக்களோடு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் மக்களோடு கூட பேசுகிறார். அவர் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் வெளிப்படுமா, தேவனுடைய புயம் அவர்களுக்கு வெளிப்படும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய புயத்தை நீங்கள் காண்பீர்களே ஆனால் கடைசி நாள் வரைக்கும் அவருடைய கரம் உங்களை நடத்தும். அவருடைய கரம் உன்னை தாங்கும். அவருடைய புயம் நம்மை ஏந்தும். அவருடைய தோள்களில் சுமக்கப்படுவோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிப்போமானால் கர்த்தருடைய புயத்தை காண்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய புயம் நமக்கு வெளிப்படும். தேவனுடைய புயம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாவிட்டால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் மேல அத்தனை விசுவாசத்தை வைங்க, ஆண்டவருடைய கரத்தை காண்பீர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் தேவனுடைய கரம் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரத்தை காண்பீர்கள். ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசியாததுனால அநேக மக்கள் தேவனுடைய பிரசன்னத்தை காண்பதில்லை, கர்த்தருடைய மகிமையை காண்பதில்லை, தேவனுடைய வெளிப்பாட்டை அவர்கள் காண்பதில்லை. ஆனால் தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய புயம் வெளிப்படுவதை காண்கிறோம். அவருக்கு ஓங்கிய புயம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை கவனிங்கள். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. எத்தனை பேர் இதை நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டு நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் மூலமாய் தேவனுடைய வெளிப்பாடுகளை காண்கிறோம். தேவனுக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கரம் வெளிப்படும். அதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் வெளிப்பட்டால் என்ன என்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை நான் அந்த காலை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சங்கீதம் வாசிக்கலாம். 98ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. எது? நம்ம சில நேரங்களில் என்ன நினைப்போம் அப்படின்னா, ரட்சிப்பின்னு சொன்ன உடனே சிலுவையினால் நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, அதை மட்டும் தான் நினைப்போம். ரட்சிப்புன்னு சொன்னாலே விடுதலை, ஒரு பெரிய நன்மை, நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அற்புதங்கள். அப்போ என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஆமென். கர்த்தருடைய
வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அவருடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலையை அது கொண்டு வரும். இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். 430 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. 400 ஆண்டுகள் கொடிய பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததிகள், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்திற்கு சொந்தமானவர்கள். ஆனால் 400 ஆண்டுகள் சிறையிருப்பில், 30 ஆண்டுகள் கொஞ்சம் அவர்களுக்கு யோசேப்பின் காலம். ஆனால் 400 ஆண்டுகள் மிக கொடிய வேதனையில் இருக்கிறார்கள். அந்த மக்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்படுகிறார்கள். அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியிலே போட்டு கொல்லப்படுகிறார்கள். சமாதானம் இல்லை, சிறையிருப்பின் வேதனை. அதன் நடுவில் ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கும்படி கர்த்தர் மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவர் மக்களோடு பேசும்போது ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவனை தம்முடைய ஆவியால் நிரப்புகிறார். அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு தம்முடைய வார்த்தையை அவனுடைய வாயிலே போட்டு என் ஜனங்களுக்கு போய் இதை சொல்லு என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். நம்ம எல்லாரும் வேதம் தெரிந்த பிள்ளைகள். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை ஓரேப் மலையின் அடிவாரத்தில் ஒரு முச்செடியில் ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். அந்த முச்செடி நெருப்பு பற்றி எரிகிறது. மோசே அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இந்த முச்செடி நெருப்பு பற்றி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லையே, அது எரிந்து சாம்பலாகவில்லையே, இது என்ன அதிசயம் என்று பக்கத்தில் போய் பார்க்க போகிறார். அப்பொழுது அந்த நெருப்பின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, மோசே மோசே, இது பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சைகளை கலட்டி போடு. சொன்ன உடனே அவன் பாதரட்சை கலட்டி போட்டு அந்த சத்தத்துக்கு நேராய் தன் கவன முகத்தை திருப்புகிறான், செவி கொடுக்கிறான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன். என் ஜனங்கள் 400 வருடமாய் சிறையிருப்பில் அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். நீ வா, நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புவேன். அவர்களை அந்த எகிப்து தேசத்தில் இருந்து நீ அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நீ அவர்களை அழைத்து கொண்டு போவாய். இதை போய் என் ஜனங்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை எதை கொண்டு கர்த்தர் புறப்பட பண்ணினாரா? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும். ஆமென். இங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாருக்கு அவருடைய புயம் வெளிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போமானால் கர்த்தருடைய புயம் நமக்கு வெளிப்படும். இதுதான் சத்தியம். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை மோசையின் மூலமாய் கொடுத்து அனுப்பப்படுகிறது. இப்போ மோசே வந்து இஸ்ரவேல் மக்களை சந்தித்து அவன் பேசுகிறான் இல்லையா? வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, கவனிங்க, தேவன் உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. மோசே யார் அனுப்புகிறது? தேவன் அனுப்புகிறார். தேவன் எதற்காக அனுப்பினார்? இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி. என்ன சொல்லி அனுப்பினார்? ஒரு நற்செய்தி அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்.
நான் உங்களை சந்தித்தேன். அல்லேலூயாவா. நான் உங்களை சந்தித்தேன். நான் உங்களை சந்தித்து உங்களை எங்கே கொண்டு போவேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று மோசேயின் மூலமாய் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் என்பதை கவனிங்க. 14வது வசனம், அடுத்த வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தருடைய சொல்லுவாயாக என்றார். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு இரக்கம் செய்கிறார் என்றால் அவர் நேரடியாக எப்பொழுதும் என்ன செய்கிறது இல்லை. அதற்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு தலைவனை தெரிந்து கொள்கிறார், ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்கிறார், ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்கிறார். அவர்களிடத்தில் தம்முடைய வார்த்தை ஆண்டவர் கொடுத்து, இதை போய் நீ மக்களுக்கு சொல்லு என்று அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி கால வேளையிலும் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். இந்த சபையில் நீங்களும் நானும் இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதற்கு தேவன் எங்களுக்கு வார்த்தைகளை தந்து அனுப்புகிறார். இப்போ ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லப்படுகிறதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும். விளங்குது தானே? கர்த்தருடைய புயம் வெளிப்படும். இப்போ மோசே வந்து தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 4ஆம் அதிகாரம் 29 கொஞ்சம் வாசிக்கட்டுமா? 29 யாத்திராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29 மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் ஆண்டவர் மோசேக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை இவர்கள் போய் மூப்பர்கள் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களுக்கு சொன்னார்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இப்போ எது அங்க நடக்கணும்? ஆண்டவருடைய புயம் வெளிப்படணும். அல்லேலூயாவா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசிக்கிறாயா? இது ஆண்டவருடைய கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய புயம் வெளிப்படுவதற்கு எந்த தாமதமும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் குறுகி போயிற்றோ? இல்லைங்க. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு எப்பொழுதும் நீட்டப்பட்ட வண்ணமாக இருக்குது என்று பைபிள் சொல்லுகிறது. உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவனுடைய கரம் நீட்டப்பட்ட வண்ணமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அதை செய்கிறார் என்றால், என் ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லப்படுகிறதை விசுவாசிக்கிறவன் யார்? அல்லேலூயாவா. தேவனுடைய வார்த்தைகள் ஊழியக்காரர்கள் மூலமாய் வரும்போது அதை விசுவாசிப்போமானால் ஆண்டவருடைய புயம், கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. தேவனுடைய கரம் வெளிப்படுமானால் எத்தனை காரியங்களை செய்யும். நாள் முழுவதும் பேசலாம். ஆண்டவருடைய புயம் அத்தனை நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் அதை சொன்ன உடனே என்ன பண்ணாங்களா? விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அதை விசுவாசித்தார்கள். இரண்டாவது, அதை விசுவாசித்தார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இதற்கு மேலே என்ன வேணும்? கர்த்தர் தான் இனி அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. அவருடைய ஓங்கிய புயம். அதனால்தான் அங்கே உபாகமத்தில் சொல்றார். அது மறுபடியும் வாசிக்கலாமா? உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 5:15. நல்லா கவனிங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த 4வது மாதத்தில் ஏதாயிலும் ஒரு அடிமைத்தனம், தாழ்வு, குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம விசுவாசித்து கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவார். அந்த பிரச்சனையில் இருந்த சிக்கல்களில் இருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவார். இஸ்ரவேல் மக்கள் விசுவாசித்த போது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து தேவன் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ, அதுபோல கர்த்தர் நம்ம எல்லாவித அடிமைத்தனத்தில் இருந்தும் தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஓங்கிய புயத்தினால் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு இது மாத்திரமல்ல, எதற்கு அங்கே ஓங்கிய புயமும் பலத்த கரமும் என்ன செய்தது? அவர்கள் விசுவாசிக்கும் போது எதற்கு அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் ஏன் அங்கே வெளிப்படணும்? வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான் என்று நான் அறிவேன். இங்கே எகிப்தின் ராஜா என்று சொல்லப்படுகிறது யாரு? எகிப்தின் ராஜாவை யார் நடத்தி கொண்டிருக்கிறது? எகிப்தின் ராஜாவுக்கு பின்னால் இருக்கிற அதிகாரம் என்ன என்றால், பிசாசனுடைய பூரண ஆளுகை, சாத்தானுடைய பூரண ஆளுகை, சர்ப்பத்தின் ஆவியினுடைய ஆளுகை அந்த எகிப்தின் ராஜாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? எதனால இவ்வளவு நான் ஆணித்தரமா சொல்லுகிறேன்? முக்கியமான 2 காரியம். 1, தேவ ஜனங்களை அடிமைப்படுத்துவது. 2, அவருடைய சந்ததியை கொலை செய்வது. ஆமென். இது எங்க ஆரம்பித்தது? ஆதியிலே. அல்லேலூயா. ஆதாமின் சந்ததியில், ஆதாமினுடைய பிள்ளைகள் ஆரம்பித்தது. காயினை எழும்ப பண்ணி ஆபேலை கொலை செய்தான். தெரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். வெறும் காயினுடைய பலியை கர்த்தர் ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதனால மாத்திரமல்ல, அங்க ஒரு ஆவிக்குரிய முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது கர்த்தர் வந்து அவரோட பேசின போது சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாரிடத்தில் இருந்து தோன்றுகிற வித்து உன் தலையை நசுக்குவார் சொன்னார்? ஸ்திரீனிடத்தில் இருந்து தோன்றுகிற வித்து உன் தலையை நசுக்கும். அப்ப இவனுடைய மனதில் பிசாசுக்கு ஒன்று தெளிவா தெரியுது, எனக்கு எதிரி யார்தான், என்னை அழிப்பதற்கு வரப்போகிறது யார்தான்? ஸ்திரீனிடத்திலிருந்து வரப்போகிற ஒரு வித்து. அல்லேலூயா. இப்போ முதல் சந்ததி காயின் ஆபேல் 2 பேரையும் பார்க்கிறான். இந்த 2 பேர்ல யார் என் தலையை நசுக்குகிறது யாரு? இந்த 2 பேர்ல யாரு என்று பார்த்தால், ஒருவன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான், ஒருத்தன் ஆவிக்குரியவனா இருக்கிறான், ஆபேல். அப்ப இவன் தான் நமக்கு எதிராக இருப்பான், அவனை போட்டு தள்ளு என்றுதான் காயினை பயன்படுத்தி ஆபேலை கொன்றான். இந்த சந்ததிகளை கொலை செய்வது தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். எகிப்து தேசத்தில் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய சொல்றான். மோசே பிறந்தபோது மோசையை கொலை பண்ண நினைக்கிறான். இயேசு உலகத்தில் பிறந்தபோது அவரை கொலை பண்ண நினைக்கிறான். 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்ல சொல்லுகிறான். காரணம் என்ன? எப்படி ஆகிலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஸ்திரீயின் வித்தை நான் அழித்தே ஆக வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? என் தலையை நசுக்குகிற அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று அவன் கண்டுபிடிக்க பேயாய் அலைகிறான் பிசாசானவன். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களை அத்தனையாய் அடிமைப்படுத்தி வைத்து இருக்கிறான்.
இந்த ஜனங்களை இந்த பிசாசுடைய சர்ப்பத்தின் ஆவியிடத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டுமானால் அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் வெளிப்பட்டால் ஒழிய அவன் அனுப்ப மாட்டான் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால் தான் தேவனுடைய அவருடைய ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தினார். அங்கே பலத்த வாதைகள் உண்டாகிறது. அந்த வாதைகள் எல்லாம் மோசையின் மூலமாய் ஆரோன் மூலமாய் நடந்ததல்ல, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்பட்டது. நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளையை, இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய புயம் வெளிப்படும். எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பார்வோனுடைய ஆவிகள் அங்கே ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் அழிக்கப்படும் என்று சொல்லுகிறேன். பார்வோனுடைய ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவார். விசுவாசித்தலாமே சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை உனக்கு உள்ளே போகாத வரைக்கும் விடுதலை வராது. தேவனுடைய வார்த்தை உள்ளே சென்று உனக்குள்ள ஒரு விசுவாசம் வருமானால் நான் சொல்றேன், கர்த்தருடைய புயத்தை காண்பீர்கள். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய புயம் வெளிப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை இன்னும் வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. உபாகம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் போடுறியா? உபாகமம் 9:29. நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரவுமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த ஜனங்களை கவனிங்க. உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள், தேவன் இவர்களை சாதாரணமாய் வெளியே கொண்டு வரல. அல்லேலூயா. தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் மகாபரிய ஒரு யுத்தம். நான் நினைக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான ஆவிகள் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவைகளோடு கர்த்தருடைய கரம் நடத்தின யுத்தத்தின் மூலமாய் தேவன் வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவருடைய கரம் அந்த சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை வெளியே புறப்பட பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகம் 26:8. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கவனிங்க. எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நீ தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது ஆண்டுடைய புயம் வெளிப்படும் என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர். ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் இருக்கிற ஒரு மக்களை வெளியே கொண்டு வருவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா அவர்களுக்கு பின்னால அத்தனை ஆவிகள் அவர்களை என்ன பண்ணுகிறது? பிடித்து இழுத்து தன் பக்கமாய் வைத்திருக்கிறது. அந்த சமுதாயத்தின் கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், அந்தகாரத்தின் கட்டுகள், பாவ கட்டுகள், இவைகளெல்லாம் அவைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய விக்கிரகத்தின் சேனையே இருக்கிறது. ஒரு புறஜாதி மக்களை உண்மையாய் அவங்களை வெளியே கொண்டு வரணும்னா சாதாரணமாக கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய ஓங்கிய கரம் நமக்கு உதவியாக இருக்கணும். அவருடைய புயம் நமக்கு உதவியாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக தான் அந்த மக்களை வெளியே கொண்டு வர முடியும். வெளியே கொண்டு வருவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. ஏதோ நாம் சொல்லுகிறதுனாலும் ஜெபம் பண்ணுகிறதுனாலும் அவர்களை கொண்டு வந்து விட முடியாது. கர்த்தருடைய ஓங்கிய புயம் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்குமானால் அவர்களை வெளியே கொண்டு வர முடியும். பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரே ஒரு காரியங்களை நம்ம வாசிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை வாசித்துருவோம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 10வது வசனம் வாசிப்போம். 89ஆம் சங்கீதம் 10வது வசனம். நீ ராகாவை வெட்டுண்ட
ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். உம்முடைய வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் சிதற பண்ணி ஆண்டவர் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவிட்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அற்புதமான ஒரு வார்த்தை. உமது ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் வெளியே அவர்கள் கடந்து போகும்போது சத்துருக்களுடைய எதிரிகள் கல்லை போல அசைவுற்று இருப்பார்கள். ஆமென். எத்தனையோ வருடங்கள் ஆளோட்டிகள் மூலமாய் அடித்து துன்பப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்களை சிறுமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலர்களை அத்தனையா கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஆனால் கர்த்தருடைய ஓங்கிய புயம் அங்கே வெளிப்பட்டு அவர்கள் நடுவில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தபோது இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வரும்போது கல்லை போல அசைவுற்று இருந்தார்களாம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது ஒரு மனுஷனும் தன்னுடைய நாவை அசைப்பதில்லை. அல்லேலூயாவா. கர்த்தருடைய புயம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களோ அவர்கள் கல்லை போல அசைவுற்று இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ஒரு பக்கம் இவர்களை புறப்பட பண்ணுகிறார். அவருடைய பலத்த கரம் இவர்கள் என்ன செய்கிறது? வெளியே புறப்பட பண்ணுகிறது. எகிப்து தேசத்திற்குள்ளே சங்கார தூதனை அனுப்பி சாவில்லாத ஒரு வீடு எகிப்திற்குள்ளே இருந்ததில்லை. இஸ்ரவேல் மக்கள் புறப்படும் போது ஒருவனும் இந்த நாவை அசைக்கவில்லை. எப்படி இருக்கிறதா? கல்லை போல அசைவுற்று இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் எனக்காக எழுந்தருள்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் அவர்கள் கல்லை போல அசைவுற்று இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய ஓங்கிய புயம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கும். எல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்து தேவனுடைய கரம் நம்மை வெளியே கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளையே, நீ சிறையிருப்பில் இருப்பதில்லை. இந்த 4வது மாதத்தில் சொல்லுகிறேன், நீ சிறையிருப்பில் இருப்பதில்லை. ஒரு பார்வோனின் ஆவிகளும் உன்னை அடிமைப்படுத்தி வைப்பதில்லை. கர்த்தருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன் பக்கத்தில் வெளிப்பட்டு கர்த்தர் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அவருடைய கரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது வெளிப்படும் போது அது செங்கடலை 2ஆய் பிளந்து நடத்தும். தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கும்போது வனாந்தரத்தில் உன் தாகத்திற்கு தண்ணீரை கண்மலையிலிருந்து கொண்டு வரும். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும்போது அது வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்து உன் பசியை ஆற்றும். உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும். கர்த்தருடைய கரம் கானான் தேசத்தில் போய் சேருகிற வரைக்கும் 40 ஆண்டுகள் கர்த்தருடைய கரம் அவருடைய விலகவே இல்லை. அவருடைய தோளில் கர்த்தர் அந்த புயத்தின் மேல் சுமந்து கொண்டு கர்த்தர் போனார். எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவர்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும். இந்த 4வது மாதத்தில் விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரம் வெளிப்படும். இந்த 4வது மாதம் சொல்லுகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளையே, கர்த்தருடைய கரம் என்றென்றைக்கு உன்னோடு கூட இருக்கும். அவருடைய கரத்தின் வல்லமை காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நிற்போம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம்
தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்று இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. கர்த்தருடைய மகனே மகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய புயம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய கரம் வெளிப்படும். நீ இந்த 4வது மாதத்தில் தேவனுடைய கரத்தை காண்பாய். ஓங்கிய புயத்தின் வல்லமையை காண்பாய். கர்த்தர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். தேவனுடைய கரம் வெளிப்படுவதை நீ காண முடியும் என்று சொல்லுகிறேன். எல்லா சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் எல்லா அடிமைத்தன வாழ்வை மாற்றி போடுவாராக. கர்த்தருடைய கரம் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தும். தேவனுடைய கரம் உன்னை உயர்த்தும். தேவனுடைய கரம் உன்னை வாழ வைக்கும். தேவனுடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய கரத்தின் மேன்மையினாலே நீ உயர்த்தப்படுவாய். அவருடைய தழும்புகளால் சுகமாவாய். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய புயம் ஓங்கிய உம்முடைய புயமும் பலத்த கரமும் என் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. எங்கள் தொழிலில் வெளிப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. பரலோக தேவனே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த 4வது மாதத்தை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்யும்.
தொடர்ந்து கர்த்தருடைய பந்தயங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை 100 நியாயமுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.